தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு இனிதே உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் நாம் சிறிது நாட்கள் ஆஞ்சநேயருக்கும் ஆதவனுக்குமான உறவு பற்றி பேச இருக்கிறோம். இதில் ராமாயணத்தின் கிஷ்கிந்தா காண்டத்தின் பிற்பகுதியையும் சுந்தர காண்டத்தின் முற்பகுதியையும் நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். நாம் கதைக்குள் நுழைவோம். சுக்ரீவனின் அன்பான வார்த்தைகளால் ஸ்ரீராமருடைய நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. கண்கள் ஆனந்த பாஷ்பத்தை பொழிந்தன. அத்தனை வானரர்கள் முன்னிலையில் சுக்ரீவனை அன்போடு கட்டித் தழுவிக்கொண்டார். சுக்ரீவா, நான் என் மகிழ்ச்சியை எவ்வாறு உனக்கு எடுத்து கூறுவேன்? சீதையை தூக்கிச் சென்றவன் லங்கேசனான ராவணன் என்று நினைக்கிறேன். பஞ்சவட்டியில் இருக்கையில் ராவணனுடைய சகோதரி சூர்பனகை எங்களிடம் வந்தாள். என்னை மணக்க விரும்பினாள். நான் ஏற்கனவே மணமானவன் என்று எடுத்து கூறி அவளை அனுப்ப முயன்றேன். அவளோ சீதை இருப்பதாலேயே நான் மறுப்பதாக எண்ணி அவளை விழுங்கிவிட ஓடி வந்தாள். லக்ஷ்மணன் அவளை தடுத்து மூக்கையும் காதுகளையும் துண்டித்து அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான். அவளோ ஜனஸ்தானத்தில் இருந்த தன் சகோதரர்கள் கரண், தூஷணன் இருவரிடமும் சென்று சொல்ல அவர்கள் என்னோடு யுத்தத்துக்கு வந்து அழிவை அடைந்தார்கள். அவர்களோடு இருந்த 14,000 அரக்கர்களும் என்னால் கொல்லப்பட்டார்கள். ஆகவே சூர்பனகை இலங்கைக்கு சென்று ராவணனிடம் சொல்லி அவனை தூண்டியிருக்க வேண்டும். ஏனெனில் மாரீச்சன் மாயமானாக வந்து என்னையும் லக்ஷ்மணனையும் பர்ணசாலையிலிருந்து வெகு தூரம் அழைத்து சென்ற சமயத்தில் ராவணன் சீதையை கவர்ந்து சென்றிருக்கிறான். சீதையை தேடி நாங்கள் வருவோம் என்பதை உணர்ந்து அவளை எங்காவது பிறர் அறியாமல் ஒளித்து வைத்திருக்கலாம். சீதை உயிருடன் இருக்கிறாளா, இருந்தால் எங்கே வைக்கப்பட்டுள்ளாள் என்பன போன்ற விவரங்களை இவர்கள் அறிந்து வர வேண்டும். இவர்களுக்கு நான் கட்டளையிடுவது முறையல்ல. இவர்களுடைய அரசனான நீயே தகுந்த உத்தரவுகளை பிறப்பித்து இவர்களை அனுப்பிவை என்றார் ஸ்ரீராமர். சுக்ரீவன் வினதன் என்ற வானர தலைவனை அழைத்து கிழக்கு திசையில் ஜானகியை தேடும் பொறுப்பை அளித்தான். இங்கு கூடியிருக்கும் வானர வீரர்களில் 4 ஒரு பகுதியினரை உன் தலைமையில் அழைத்துச் செல். மலைகளிலும் காடுகளிலும் குகைகளிலும் தேடுங்கள். சமுத்திரத்திற்கு அப்பால் அநேக தீவுகள் இருக்கின்றன, அங்கெல்லாம் சென்று தேடுங்கள். அரக்கர்களால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அதே சமயம் அங்கங்கே வசிக்கும் சாதுக்களுக்கும் உங்களால் இடைஞ்சல்கள் எதுவும் நேராது சரியாக இன்றிலிருந்து 1 மாத காலத்தில் உங்களது வேலையை முடித்துக்கொண்டு திரும்பி வந்து செய்தி சொல்ல வேண்டும் என்று உத்தரவு கொடுத்தான். அடுத்து தன் மாமனான சுஷேனனை மேற்கு திசையில் தேட வீரர்களுடன் புறப்படுமாறு சொன்னான். சதவலி என்னும் வானர தலைவனிடம் வடக்கு திசையில் தேடும் பொறுப்பு அளிக்கப்பட்டது. கடைசியாக நீலன், ஜாம்பவான், சுகோத்ரன், கவாக்ஷன், கலையன், மைந்தன், விவிபன், விஜயன், கஜன், கந்தமாதனன் ஆகியோரை அங்கதன் தலைமையில் தெற்கு திசையை நோக்கி புறப்படுமாறு கூறினான். அவர்களோடு ஆஞ்சநேயரையும் செல்லுமாறு ஆணையிட்டான். சுக்ரீவனிடமிருந்து சமிக்ஞை கிடைத்ததும் வானர வீரர்கள் அந்தந்த திசைக்கு புறப்பட்டார்கள். முதலில் வினதன் தன் வீரர்களோடு கிழக்கு திசை நோக்கி புறப்பட்டு சென்றான். அடுத்து சுஷேனன் மேற்கு திக்கு நோக்கி புறப்பட்டான். சதவலி வடக்கு திக்கிலே பிரயாணத்தை தொடங்கினான்.
வானர வீரர்கள் உற்சாகத்தோடு தரையை உதைத்துக் கொண்டு வானிலே எழுந்த பொழுது அந்த பிரதேசமே நடுங்கியது. அங்கதன் தன்னை சேர்ந்தவர்களுடன் தெற்கு திசையில் புறப்பட தயாரானான். சுக்ரீவன் ஆஞ்சநேயனை அழைத்து, ஆஞ்சநேயா, நடை, வேகம், சுறுசுறுப்பு, பராக்கிரமம் அனைத்திலும் உன் பிதாவான வாயுவுக்கு நிகரானவன் நீ. பூமியிலும் சரி ஆகாயத்திலும் சரி நீ நுழைய முடியாத இடமே கிடையாது. ஆகவே சீதையை கண்டுபிடிக்கும் விஷயத்தில் உன்னையே நான் முக்கியமாக நம்பியுள்ளேன். பலம், புத்தி, பராக்கிரமம், அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுதல் போன்ற உத்தம குணங்கள் உன்னிடம் விளங்குகின்றன என்றான். அப்போது பக்கத்தில் இருந்த ராமன் தன் விரலிலிருந்து மோதிரத்தை கழற்றி ஆஞ்சநேயரிடம் அளித்து, இது உன்னிடம் இருக்கட்டும். உன் திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உன்னால் ஜானகியை நான் அடைவேன் என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. சீதையை கண்டு அவளுடன் பேச சந்தர்ப்பம் கிட்டுமானால் இந்த மோதிரத்தை அவளிடம் சேர்ப்பித்து எங்களை பற்றி கூறு. விரைவிலேயே அவளை மீட்டுச் செல்வோம் எனவும் கூறு என்றார். பணிவோடு மோதிரத்தை பெற்றுக்கொண்ட அனுமான் அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு பரவசமடைந்தான். ஸ்ரீராமன் அனுமனை அழைத்து, ஆஞ்சநேயா, நீ என்னிடமிருந்துதான் வருகிறாய் என்று சீதை தெரிந்து கொள்ள இந்த சம்பவங்களை கூறு என்று தண்டகாரண்யத்தில் நடந்த தனக்கு மட்டுமே தெரிந்த சில சம்பவங்களை கூறினார். ஆஞ்சநேயர் ராமலக்ஷ்மணர்களை வலம் வந்து வணங்கினான். ஐயனே, காரியத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு திரும்ப அடியேனுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று ஸ்ரீராமரிடம் வேண்டினான். ஸ்ரீராமன் புன்முறுவலோடு மாருதிக்கு அனுகிரகித்தார். பின்னர் ஆஞ்சநேயன் சுக்ரீவனிடம் விடைபெற்று அங்கதன் முதலானோரோடு கிளம்பினான். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் சீதையை தேடும் பணியில் வானர வீரர்களை திசைகளெங்கும் அனுப்பி வைத்த செய்தியை பகிர்ந்தோம். இதை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் நமது பயணத்தை நாளையும் ஆதவனுடன் தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.